காதல் என்ன வேலையில கண்கலங்கி நிக்கையிலே காதல் என்ன வேலையில கண்கலங்கி நிக்கையிலே கற்பகம் உன்னை எண்ணி கலங்குகிறேன் ஆனந்தனே கற்பகமே உன்னை எண்ணி கலங்குகிறேன் ஆனந்தனே அத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மண்ணெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மண்ணெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மண்ணெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன ஏதோ காணம் கெட்டது யாராண்டு பார்ப்போம். பாட்டு முடிக்கும் போது கையை பாக்குறீங்களா டைம் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? 3:20 ஆயிடுச்சு. ஏங்க கண்ணை நல்லா திறந்து வர்ற தூக்கோரிச்சில் இருக்காம வாட்சியை கட்டலங்க கையில. ஐயா கையை பார்த்தாலே எனக்கு தெரியும். மணி எத்தனை பாரு? ஆமா கரெக்டா 3:20. 3 மணி தான்டா ஆகுது. வாட்சி கட்டாம கையில மணி பாக்குற முதல் நீதாப்பா. வீரத்தை வேணா சும்மாவா? ஏதோ காணம் கெட்டது யாரென்று பார்ப்போம். நம்மிடத்தில் தேவகானம் கானகத்தில் 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 பாட்டு பாடும் சாமி கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா மண்ண மேல கொண்ட ஓட்ட சாமியாரையா எந்த ஊரையா எடுத்து ஓதையா எந்த ஊரையா எனக்கு எடுத்து ஓதையா. ஏதோ காணம் கெட்டது வரட்டும் பார்ப்போம். நாராயணா நமோ நாராயண நமக சிவாய நமக நாராயண நமக சிவாய நமக நாராயணா சிவாய நமக. தாங்கள் யார்? தாங்கள் யார்? நாராயணா அப்படின்னா நாராயணனுக்கு உண்டான சின்னத்தை நான் போட்டிருக்கேன், ராமத்தை. நான் சிவாயன் சொன்னா என் தெய்வம் சிவன். அப்ப சிவனே என் வாழ்க்கை, என் வாழ்க்கைக்கு சிவனே உதாரணம் என்று சொல்லி. அப்படியா? சிவனே உதாரணம், சிவனே வாழ்க்கை அப்படின்னா நீ என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர்னு பட்டை அடிச்சு வந்திருக்கணும். சரி. ஆனா பட்டை அடிக்காமையே சிவ சின்னம் போடாமையே நீ என்ன பண்ற? ஐயா நீங்க தான் இப்ப இடம் மாறி வந்திருக்கீங்க. நீ தான் இடம் மாறி வந்திருக்க. ஏன் இடத்துக்கு வந்துக்கிட்டு என்னைய போய் நீங்க பட்டை அடிச்சிட்டு வரணும், பட்டை அடிக்காம ஏன் வந்த அப்படின்னு வீம்புக்கு நீங்க பேசக்கூடாது. ஏன் இடத்துல வந்து நீ வீம்பு பண்ணக்கூடாது. நான் பேசுறேன் உங்கள்ட்ட. அப்படி இல்ல, ஏன் இடத்துக்கு நீ வந்து நின்னுக்கிட்டு நீ சட்டம் சவடெல்லாம் பண்ணக்கூடாது. எது உங்க இடம்? எது உன் இடம்? இந்த இடம். இந்த இடம். ஆமா ஏன் இடம்? இந்த இடம் ஏன் இடம்? ஏன் இடங்கறல்ல? ஏங்க ஏடங்கற அப்புறம் நானா பொய்யா சொல்றேன்? ஏன் இடங்கிறதுக்கு 1000 காரணத்தை சொல்லி நான் நிரூபிச்சு போறேன். ஏடம்ங்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கு. இப்ப நான் நிரூபிச்சு போடுவேன். நானும் நிரூபிச்சிடுவேன். அந்த அளவுக்கு திறமை இருக்கா? அவ்வளவு திறமை எல்லாமே இங்க வருவாங்க. என்ன திறமை உண்டு அப்படி இருக்கு? உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கு? நாங்க அனைத்தும் யாம் அறிவோம். எனக்கு எல்லாம் தெரியும். நடந்து முடிஞ்சது, நடக்க போறது, நடந்து முடிக்கிறது, முக்காலத்தில் உணர்ந்த தன்மை எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சது தெரியாததா? எல்லாமே இப்ப தெரியுமா? அம்மா பேசுவோம். இதிகாசம் தெரியுமா? தெரியும். காவியம் தெரியுமா? தெரியும். இலக்கணம் தெரியுமா? தெரியும். ஐம்பெருங்காப்பியம் தெரியுமா? ஐஞ்சிறுகாப்பியம் தெரியும். காவியம் தெரியுமா? இலக்கணம் தெரியும். இலக்கியம் தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, ஆணி, இலக்கணம் என்ன தெரியாதா? என்னையா நான் பேசுற கூடவே சேர்ந்து பேசுறேன் அப்படின்னா அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஐவகை இலக்கணம் தெரிஞ்ச உனக்கு காப்பியங்கள் தெரியணும்ல? அம்மா காப்பியங்கள் மொத்தம் எத்தனை? காப்பியங்கள் வந்து 5. என்ன காப்பியம்? புரு காப்பி 1. எது? புரு காப்பியா? 3 ரோசஸ் காப்பி 1. ஏய் நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பதில சொல்லிட்டு இருக்க? காப்பி குடிக்கிற காப்பியை கேட்கல, காப்பியம் காப்பியம். இப்ப நான் சொல்றேன் பாரு, நான் சொல்லி முடிச்ச உடனேயும் நீ சரியா பின்னாடியே சொல்ற. சரியா? பாருங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவகாமி. இதான் தெரியுமா எனக்கு?
அப்ப உனக்கு ஐம்பெரும் காப்பியம் தெரியும். எங்க அப்புறம் காப்பி ஐஞ்சிறு காப்பியம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பெருசுன்னு ஒண்ணு இருந்தா சிறுசுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல? ஆமா. இப்ப ஐஞ்சிறு காப்பியத்தை சூளாமணி, நீலகேசி, உதயகுமார் காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், அதுக்கு ஒரு காவியம். என்னது அணி? எல்லாம் காவியம் தானே. எல்லாம் எப்படியா காவியமாகும்? உன் வாயில வர்றது பூரா வசனமா? எங்க நீங்க ஏன் சொல்றீங்க? அப்புறம் நான் என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னோட வல்லமை தெரியாம நீ பேசிட்டு இருக்க. சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் ஒரு தேவலோக ரிஷி. தேவலோக ரிஷினா யாரும் தெரியணும்ல? யாரும் உனக்கு பார்த்தா தெரியலையா? கண்ணால பார்த்தாவே தெரிஞ்சிருக்கணுமே. 10 பேரா போங்கம்மா. 10 பேரா இங்கே போகணும். 3 பேரா போகாம பயமா இருக்கேன். அரி அந்த வனத்துக்குள்ள புதுசா நீங்க வாங்க. யார் இவர்? நீங்க யாருங்க? நான் தான் தேவலோக ரிஷிங்கிற இல்ல ஐயா. தேவலோக ரிஷினா யாரும் தெரியணும்ல? அப்படியா? இப்ப நீங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா யாருன்னா யாரு மாய அப்படின்னு தெரியணும்ல? விலாசத்தை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். இவ்வளவுதானே? விலாசம் இல்ல, அட்ரஸ். விலாசம் முகவரி இல்ல, எங்களுக்கு தேவை அட்ரஸ். அது என்ன அட்ரஸ்? அட்ரஸ்னா தெரியாதா? தெரியாது. நீங்க எங்க இருக்கீங்கன்ற அவ்வளவுதானா? எங்க பிறந்தீங்க, எங்க இருக்கீங்க, என் பேர் என்ன? இவ்வளவுதானே. பேர் என்ன, உங்க அப்பாவோட பேர் என்ன, உங்க அம்மாவோட பேர் என்ன, உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு அப்படின்ற ஒரு கணக்கு. அவ்வளவுதானே. இந்தா சொல்றேன் பாருங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, முதல பிரியா விநாயகா, கனிப்பிரியா கந்தா என்பது போல கலகப்பிரியன். யாரு அவசாரியா போனது, பலவற்றியா போனது நாங்க கேட்கல. நாராயணா, கேட்ட போய் சொன்னா அவசாரி ஒன்னே சோத்துல உப்பு போட்டு தின்னு. உப்பை போட்டு தின்னு வேறைய போட்டு தின்னு நான் சொல்லல, சரியா? ரசத்துல உப்பு கூட. ரசத்துல உப்பு கூடவா? அப்ப உனக்கு ரசத்தை பத்தி தெரிஞ்சிருக்குது. அண்டசம், உபிசம், சுவேதசம், சராயுசம். 2 ரசம் சொல்ல மாட்டேன். என்ன ரசம்? பூன் ரசம், புளி ரசம். ஏய், நான் சொல்ற ரசம்லாம் படைப்பு ரசங்கள். அண்டசம் என்பது முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது அண்டசம். உப்பிசம் என்பது வயிற்றிலிருந்து குட்டி போடக்கூடியது உப்பிசம். சுவேதசம் என்பது அழுக்கிலிருந்து தோன்றக்கூடியது. சராயுசம் என்பது தாவரங்கள். அப்ப உருவன 11 9 மாறுடம் நிர்பநாக்கார் பப்பதாம் சிறிய பந்தமாம். அந்த ரசம் இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லுங்க. ரசமே வைக்கலங்க, சூப்பு வச்சுட்டு ஊத்துனாங்க உடனே ரசம். என்ன ரசம் குடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வைக்கல சாமி. ஆமா, என்னை பத்தி தானே கேட்டிய? ஆமா, என்னை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இடையில பூந்து ரசத்தை பத்தி பேசுறியா? எங்க நீங்க யாருங்க ரசத்தை பத்தி நானா பேசினேன்? அப்படியா? சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க. பெயர் ரத்ன சுருக்கமாக நாரதர் என்பது என்னுடைய நாமோதிகம். நாரதர்? நானே தான். நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூரா? மேலூர்ல எப்படி இப்படியே வந்துட்டீங்களா? கொட்டாமட்டி இப்படி வெளியே வந்துட்டீங்க? அது வழியா இல்ல, யாருக்கும் தெரியாம ககன மார்க்கமா வந்தேன். யாருக்கும் தெரியாம? யாருக்கும் தெரியாம. கடக மார்க்கமா? கடக மார்க்கமா இல்ல, ககன மார்க்கமாக. ககன மார்க்கமா? ககன மார்க்கமாக. யாருக்கும் தெரியாம? யாருக்கும் தெரியாம. நிஜமா? நிஜமாக, சத்தியமாக, உண்மையாக. நாங்க காதுல பூ சுத்திருக்கோம். இங்க சுத்தி இருக்க 9:30 உட்காந்துட்டு பூட்டுன ஆட்டுக்கறியில் ஒரு கரண்டி, கோழிக்கறியில் ஒரு கரண்டி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முட்டை 3 முட்டைடா. ஏய், யார சொல்றீங்க? யார் வீட்டுல? நம்ம அண்ணன் அக்கா அம்பிகாவதி அக்கா வீடு. அக்கா வீட்டுல? அழகா அண்ணன் வீடு. அட நாராயணா, நான் சோத்த திங்கிறதே இல்ல. நாராயணன் சாப்பிட வரல, அவர் வரவே இல்ல. சரி விடு, நான் வந்தேன்னு சொல்றேன் இல்ல. நான் சோத்த திங்கிற ஆளாயா? நீங்க சோத்த விட்டு சாப்பிடுங்க. ஏய் ஏய், வாயில கட்ட எரிச்சு போடு. என்ன சொல்ல வர்ற? முள்ளிங்கிரு. சும்மா காற்றை புசிப்பவர்கள் நாங்க. எல்லாம் காத்துதான். அப்படியே ஆளுக்கு ஒரு திசையா போய் உங்களை எழுப்பி விட்டு வருவோமா? நீங்க அப்படி வாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? தூங்காம தூங்கி எப்படி சுகம் பெற முடியும்? தூங்காமல் தூங்கி தூங்குனாத்தையும் சுகம் பெற முடியும். தூங்காமலும் சுகம் பெறலாம். தூங்காம எப்படி சுகம்? நீ சுகம் பெற்றிருக்கிறியா அது வரைக்கும்? நான் அதுக்கு ஆளே இல்லை சாமி. ஆள் இல்லையா? ஏய், சுகம் படையல என்ன? நீ ஒரு ஆளா சுகம் பெறலாமே. ஆள் உனக்கு ஏன் தேவை? ஒத்தையான சுகத்தை பெற முடியாதா? அது ரொம்ப நாளா பண்ணிட்டு தானே இருக்கான். ரொம்ப நாளா பண்றீங்களா? பத்தியா, அவருக்கு பெற்றிருக்காரு, உனக்கு தெரியல சுகம் பெறத்துக்கு. அப்படியானே? கை விடுங்கண்ணே. எப்படி நீங்க ஒரு நாள் அப்படி சுகம் பெறீங்க? இப்போ 2 நாளா விட்டுட்டேன், முடியல. என்னையா சொல்றீங்க வித்தியாசமா? என்ன சொல்றீங்க? 2 நாளா விட்டுட்டியா? என்ன அது சுகம் பெறுவதையா? எனக்கு தெரியும். அதுதானே உடம்பு. சரி, இப்போ நீ சுகம் பெறணும்னா எங்க போய் சுகம் பெற்ற? என்னங்க ஜெயப்பிரியா போட்டா இருக்கு செல்லுல. பெண்ணை பார்த்தா சுகம் பெற முடியுமா? ஆமா, எங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆசை. ஆமா, சில ஆளுக்கு மண்ணு மேல ஆசை, சில ஆளுக்கு பொண்ணு மேல ஆசை, சில ஆளுக்கு விவசாயத்து மேல ஆசை, சில ஆளுக்கு பணம் மேல ஆசை. விவசாயம்னாலே மண்ணு மேல ஆசைன்றது அதே வந்துருச்சுல. அந்த வாலிபார் அறிவாளி நல்லா தான் பேசுது. அறிவாளி இல்ல, நான் பெரிய தூக்குவாளி. அறிவாளி தூக்குவாளியா?
அறிவு சிறந்த சான்றோரை போல தாங்கள் இருக்கிறீர்கள். சான்றோர்னா யாரு தெரியுமா? யாரு? உங்க அப்பாவுடைய மருமையனா. ஏய் ஏய், சான்றோர்னா அவர் இல்லையா? சான்றோர்னா படித்த அறிவாளி, நன்கு படித்தவர், அறிவு நுணுக்கம் பெற்றவர். நான் படிக்கவே இல்லையங்க. படிக்கலையா? அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவ பாடம் போதும். நீ புத்தகத்தை ஏற்றெடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியா? அப்படிதான். நான் படிக்கவே இல்லையே. நான் 12ஆம் கிளாஸ் தான் போனேன். படிக்கல 12ஆம் கிளாஸ் போனியே? படிக்கல 12ஆம் கிளாஸ் போனீங்க. கேன போய் ஊர்ல கிறுக்கு போய் நாட்டாமையா. 12 கிளாஸ் எடுத்துட்டு போனேன்னு சொன்னேன். ஏன் நீங்க பார்ல விளையாடுறீங்களா இல்ல டீ கடையில் விளையாடுறீங்களா? சரி சரி. என் பேரு நாரதர். நீங்க நாரதர். நீங்க வந்து இதுல இருந்து வேலை பண்ணீங்க? மேலூர் இருந்து வர்றேன். எப்படி வந்தீங்க கேட்டதுக்கு ககன மார்க்கமா வந்தேன். அப்புறம் ஒரு கட்டாமட்டி வீட்டில் வந்தோம்னு கேட்டார். ஆமா. சரி, அது இருக்கட்டும். சரி, உங்க அப்பா யார்? அப்பா அப்பாவை தெரியணுமே உங்களுக்கு. பாருங்க, ஊர்வன 11 மானுட நீப்பாளர் ஆக்கால் பப்பதம் சீரிய பந்தமாம் தேவர் 14. என்ன அப்பா யாருன்னா தேவர் ஊவரன்னு ஏங்க போட்டு? உங்க அப்பா யாருன்னு அப்பாவோட சிறப்பை சொல்லலாம்னு பார்த்தேன். அப்ப உனக்கு சிறப்பு தேவையில்லை. அப்பா யாருன்னா அதை சொல்லுங்க. அவ்வளவுதான். உங்க அப்பா இவருன்னா இவரு, அவருன்னா அவருன்னு அப்படி சொல்லுங்க. அவ்வளவுதானே. அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா மைந்தன். சரி, அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லை. அண்ணா, நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்து கேட்பாரு. ஏய், நல்ல மனுஷன் நல்ல பிள்ளைதாயா? நானு மனுஷன்ல ஓவியமான ஆள் உங்க அப்பா. ஆமா. முந்தா நாளோட திருப்பத்தூர்ல உங்க அப்பா நானும் ஒரு கோட்டு வாங்கி ஆளு கட்டி எங்க ஊர்ல காட்டி நான் தான் குட்டி, அந்த ஆள் தான் மிச்சர் பாக்கெட்டு செவனப்புல வாங்கினாரு. அப்படி செலவாளிக்கு பிறந்தாலும் 100 ரூபாயிலும் சட்டை 200 ரூபாயும் சட்டை, ஒரு சட்டை எடுத்து போடக்கூடாது. அடா நாராயணா, நீ சட்டையை கண்டுட்டானே நாடகத்துக்கு போறேன், அதுல லோக்கல் சரக்கு சாப்பிடான்னு பக்காடியில் முன்னே வாங்கி தருவார். நீ யார சொல்றீங்க? குடிகாரன யாரோ? வியாபாரம்லாம் நல்லா போயிட்டு இருக்காமா? வியாபாரமா? என்ன வியாபாரம்? அட, திருப்பத்தூர்ல பூக்கடை வச்சிருந்தாரு, அவர் மைண்ட் தானே. ஏய், நீ சொல்றது பூக்கடை பிரம்மா. நான் சொல்றது யாருன்னு நல்லா காதுல கேட்டுக்கணும். படைப்பு கர்த்தா பிரம்மா. படைப்புல கத்துறாரா? படைப்புல கத்தல, படைப்பு கர்த்தா. ஓ, படைப்பு கர்த்தா. படைப்பை உருவாக்குபவர். சரி சரி. அப்போ வந்து உங்க அப்பா வந்து பிரம்மா. பிரம்மா. உங்க அம்மா? அம்மா வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தை விட்டு வெள்ளை அரியாசனத்தில் அரசருடைய என்னை சரியாசனம் வைத்ததாயே என்று சொல்லக்கூடிய பொறுப்பில் பிறந்தது. ஏன் பேச? என்ன கேட்ட? அம்மாவை கேட்ட? அம்மா வெள்ளை கலட்டு வெள்ளை பூண்டு தக்காளி இதெல்லாம் கேட்டேன். வெள்ளை பூண்டு தக்காளி? நான் எப்பயா சொன்னேன் வெள்ளை பூண்டு தக்காளின்னு? அம்மா யாருன்னா முடிக்க வேண்டியானே. இல்ல, அம்மாவை பெருமைப்படுத்தி சொல்லி கலை பூண்டு எடுத்து அப்புறம் புடுங்கி அவிச்சு வெள்ளை பூண்டு அவிச்சு பொரிச்செல்லாம் எப்ப சொன்னேன்? அப்புறம் வெள்ளை பூண்டு குழம்பு. ஏய், அப்படி சொல்ல கவியை சொன்னேன். கிளப்பி குசை போட்டு கொண்டு வருவாங்க. நாராயணா, வெள்ளை பனி பூண்டு வெள்ளை சேலை கட்டியிருக்க அம்மா. ஓ, வெள்ளை சேலைக்கு இந்த தண்ணிக்குள்ள தாமரல. அதே 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 அந்த அம்மா மயந்தேன் நானு. கலைசாமி, உங்க அம்மா தண்ணிக்குள்ளே தாமரை உட்காந்துருக்காங்களே. ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தண்ணிக்குள்ளே தாமரையில உட்காந்துருக்கா, வெளியே தெருவு எப்படி போவாங்க? வெளியே தெருவையா? ஓ, அந்த தாமரை விட்டு வெளியே எந்திரிச்சு எப்ப போவா? அப்புறம் வேற தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்காங்க தாமரையில. சரி, பீ வேலை எப்படி? எங்க தேவ கூட்டத்துக்கு அதெல்லாம் வராது. மலம் ஜலம் கிடையாது. ஏன் பேம்பஸ் போட்டிருக்கீங்களோ? சரி, வராதியா? தண்ணியை குடிச்சா தானே வரும் சிறுநீர். நாங்கள் தண்ணி குடிக்கிறது இல்லையே, சோத்தை திங்கிறது இல்லையே. சோத்தை தின்னா தானே மலம் வரும். இன்னும் திங்க முடியாது. நீங்க சோத்தை திங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ரெண்டுமே கிடையாது. 717 கடை பூட்டி போனாங்க. எதுக்கு? தண்ணி குடிக்கவா? ஆமா, தண்ணி குடிக்க மாட்டேன், நிறைய குடிக்க மாட்டேன், திருந்திடுவேன் இனிமே. இல்லைன்னா மருந்தை குடிச்சிடுவாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்களா? பூலோகத்தை சார்ந்தவர்களா? தண்ணி குடிச்சாலே உயிர் வாழ முடியும். உனக்கு தண்ணி வேணுமா? என்னைய கேளு. தண்ணிக்கே சொந்தக்காரர் என் பாட்டேன். ஐயா, நீங்க தண்ணி சொந்தமா இருங்க. ஏய், பிச்சப்படுவேன். உனக்கு தண்ணி தானே வேணும். உங்க அப்பா பிரம்மா. பிரம்மா. அம்மா கலைவாணி. கலைவாணினா சரஸ்வதி. சீனி வெடி கம்பெனி ஓனர். கம்பெனி ஓனரா? அது ஏன் சீனி வெடி சீத்து புந்து போது கம்பி மத்தாப்பு புருப்புருன்னே சொல்லுது. சீனி வெடி கம்பெனிக்கும் எங்க ஆத்தாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வெடி உள்ள அவங்க அம்மா போட்டாதான் போட்டிருக்கு. நானும் போய் சொல்றேன் மாதிரி. ஏய், வெடியில அந்த ஓவியத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சமாக, சரஸ்வதி கடாட்சமாக. உங்க அம்மா ஓனர்? எங்க அம்மா எங்க ஓனரு? சரி, உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா வந்து கலைவாணி, நீங்க நாரதர். நாரதர்.
உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆயிடும். கல்யாணம் வேணாம், வெறுத்துட்டேன். அவர் அறுத்து போட்டாருடா. ஏய், அறுத்து போட்ட இல்லையா, வெறுத்துட்டி வேணாம்னு. ஆமா, அறுத்தது அறுத்தீங்களா? எந்த ஆஸ்பத்திரியில் அறுத்தீங்க? ஆஸ்பத்திரியில் போய் அறுத்தினா வேணாம்னு வெறுத்துட்டேன்னு சொன்னேன். வறுத்தீங்களா? வறுக்கலைங்க, வேணாம், முற்று ஆசையும் திறந்தவன். கல்யாணம் எப்படி ஆகும்? ஏன் இன்னைக்கு வேகத்தோட வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும்? எங்கேயா வேகத்தோட இருக்கு? இது என்ன தூக்குவாளி? தூக்குவாளியா? இதை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது? தூக்குவாளி மாதிரி தெரியுது. அட நாராயணா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உன் கண்ணுக்கு தூக்குவாளியா தெரியுது. கல்யாணம் ஆகல. ஆகல. எத்தனை பொண்டாட்டி? இப்ப வேணான் இருந்தேன், ஒரு காலத்துல திருமணம் பண்ணனே. பொண்டாட்டி பத்தி கேட்டியில்ல? குறைவா ஆசைக்கினங்க என் அழகை பார்த்துட்டு 52 மனைவியை மட்டும்தான் திருமணம் பண்ணேன். 52 மட்டும்தான். சரி, நான் கேட்குறேன், நீ பொண்டாட்டி கட்டினியா? பொண்டாட்டி கம்பெனி வச்சு நடத்து. கம்பெனியா? கம்பெனில நம்ம வேலைக்கா போக முடியும்? இல்லைண்ணே, 52 நம்ம ஒரு பொண்டாட்டிகிட்டே குடியிருக்க முடியல. 52 பொண்டாட்டிண்டா. 52 பொண்டாட்டி, 52 மனைவி. 52 பொண்டாட்டி எப்படி தொடர்பு கொள்ளுவீங்க? ஏன் எல்லாரும் ஒரே இடத்துல தான் தொடர்பு கொள்ளுவேன், தனித்தனியாக தொடர்பு கொள்ள முடியும்? சரி சரி சரி, ஒரே இடத்துல, ஒரே இடத்துல தான். மாடு காலைக்கு போடுற மாதிரி. ஏய், மாடு காலைக்கு அது இல்லண்ணே. அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? சரி சரி, அப்போ உங்களுக்கு 52 பொண்டாட்டி பிள்ளைங்க ஆசைக்கு இணங்க 60 பிள்ளைகளை மட்டும் பெத்தெடுத்தேன். இப்படி வேற வேலைக்கே போல. இப்படி வேற வேலைக்கே போல. எனக்கு இதாயா வேலை? சாப்பிட போட தானே. சாப்பிட போடவா அப்படின்னா? அடையாங்க போடு. சாப்பிட போடணும்னா சாப்பிட்டோன்னே வெத்தலாக்க போடணும்ல. ஓ, அதையா? இல்ல 60 பிள்ளை. ஏன் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கா? நான் கேட்குறேன், புள்ள வத்தியால வேப்பம்பழமா அப்படி பெருக்கி வட்டியா? 3.25 நாளைக்குள்ள நீங்களா என்ன பண்ணணும்? 10 மாதம் சுமக்கணும். 3.25 நாளைக்குள்ள நான் பெத்தெடுத்தேன். சரி சரி, அப்போ வந்து உங்களுக்கு வந்து 52 பொண்டாட்டி 60 பிள்ளைய. 60 பிள்ளை. ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்களா? எதுக்கு? ரேஷன் கார்டு எப்படி கொடுப்பாங்க? ஏன் இடம் காணுமா? என்னத்துல? 52 பொண்டாட்டி உங்களோட சேர்த்து 53, 60 பிள்ளை எங்கிட்டு போய் எழுதுறது? ஏய், ரேஷன் கார்டுனா முதல்ல என்னன்னு தெரியாமே நீ வாட்ட சொல்லிட்டு இருக்க. ரேஷன் கார்டுன்னா தெரியாது? தெரியாது. எங்க போடு? ரேஷன் கார்டுல குடும்ப ரேஷன் கார்டுன்னா தெரியாதா? தெரியாம தானே ஏன் சொல்றேன்? அது ரேஷன் கார்டுன்னா என்னங்க இது கூட தெரியாம இருக்காரு? குடும்ப அட்டை சாமி. குடும்ப அட்டைனா நான் குளத்தட்டை கேள்விப்பட்டிருக்கேன், தரையில் ஊர்வன அட்டை கேள்விப்பட்டிருக்கேன். குடும்ப அட்டைனா? குடும்ப அட்டைன்னா அந்த அட்டையை கொடுத்தோம்னா குடு இன்பம் உருவாகும். அதை கொடுத்தோம்னா இன்பம் உருவாகும். அம்மா, அந்த சாமான் கொடுத்து அதை பார்த்தா சந்தோஷம் வரும்ல. சாமான்கள் அதான் குடு இன்பம். என்ன சாமான்கள்? அரிசி, பருப்பு, சீனி, சக்கரை. இதெல்லாம் எதுக்கு? நெருப்பு வச்சு கொளுத்த. நெருப்பு வச்சு கொளுத்தாவா? அதை வச்சு கொளுத்துனா தானே சமைக்க சாப்பிட முடியுங்கிறியா? நாங்கள்லாம் சோத்த திங்கிற ஆளே இல்லைங்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்ற ஆள் நாள் இல்லை. எப்படி இதெல்லாம் நாங்கள் போய் வாங்குவோம்? எங்கள் தேவலோகத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. சரி சரி சரி, சொல்லுங்க. சரி, இப்போ என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அந்த பக்கம் சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன். சத்தம் காட்ட வந்துருவீங்களா? சத்தம் கேட்டுச்சுன்னா நல்ல சத்தமாக கேட்டுச்சு, அதனால வந்துட்டேன். சத்தம் காட்டு வந்திருக்கேன்னா காரணம் இருக்கணும்ல. காரணத்தோட தான் வந்தேன், கலகம் செஞ்சுட்டு போலான்னு. இதே பெரிய கவர்மெண்ட் உத்தியம். நீங்கள் கலகம் செய்கிறது, கலகம் செய்கிறது வந்து பெரிய கவர்மெண்ட் உத்தியம். ஏன் இது நல்ல கலகம்யா? தூங்குறத பார்த்துட்டு எனக்கு வயிற்றுச்சலா வருது. எனக்கு அதுக்கு மேலே வருது. எனக்கு தூக்கம் கொண்டே அமுக்குது. அப்படி தூங்கினா எப்படி நல்ல காத்துக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கு. அண்ணே, மட்டன் சாப்பாடு, சிக்கனுக்கு சிக்கனு, முட்டை, இந்த பெட்டி சத்தத்துக்கு அப்படி தூக்கம் வரும். தாளாட்ட மாதிரி. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா பெட்டி சத்து பக்கம் சேலை ஒரு பக்கம் கிடக்கு, அந்த அம்மா ஒரு பக்கம் கிடக்கு. அந்த அளவுக்கு மெய்மறந்து தூங்குறது, அப்படிதான் தூங்கணுமா? சரியா? கலகம் செய்யலான்னு வந்தேன், ஆனா சத்தம் கேட்டுச்சு. சரி, யாரை பார்க்க? நீங்க உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. 2 பெண்கள்? 2 பெண்கள் உள்ள இருக்காங்களா? அந்த 2 பெண்களை நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வரேன். அழைத்து வரும். இனிமே வேலையை ஆரம்பிக்கணும். என்ன வேலை? இல்லை, கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்டீங்களா? எதுக்கு? யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் வள்ளலார் சொன்னாரு. சரி, என்னைய பார்த்தவன உனக்கு இன்பமா இருக்கா? இருக்குல்ல. உனக்கு நான் எப்படி கொடுத்தினோ அதை விட பல மடங்கு அந்த பிள்ளைகளுக்கு நான் இன்பத்தை கொடுப்பேன். அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க பல மடங்கு. அது உறுதி. முதல்ல யாரை கூட்டி வருவேன்? முதல்ல யாரை கூட்டிட்டு வரணும்? யாரை கூட்டி வருவேன்? யாரை கூட்டி வரேன்? உன் ஆளுக்கு நான் இன்பத்தை கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் இடத்த ரூமை காலி பண்ணுங்க. ஏய், நீ தானையா யாம் பெற்ற இன்பம்? இப்போ சாமியை பார்த்தா இன்பம் பெறுவோம்.
இப்ப நாரதர் நான் சாமி, என்னைய பார்த்தா வாழ்க பல்லான்னா இன்பம் பெற்றியா? அது மாதிரி அந்த பிள்ளைக்கும் நீங்க ஒண்ணுமே அந்த பிள்ளைக்கு நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இன்பத்தை கொடுத்தே தீர்வையும் கூட்டிட்டு. நீங்க இன்பத்தை கொடுங்க, துன்பத்தை கொடுங்க. அயால வாழ தங்க. பொட்டு மேல பொட்டு வச்சு நீ பொட்டலில போற புள்ளே மண்ணில் வந்து பிறக்கலையே தையாரே தைய தையரா தையாரே தைய தையரா தையாரே தைய தையரா பொட்டு மேல பொட்டு வச்சு இந்த பொட்டலில போற புள்ளே உன்னை நானும் நினைச்சு பாடுவேனம்மா உள்ளத்தில் நினைப்பேனம்மா என்னவோ எதுவோ நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். என்ன டவுசரா இல்ல இது என்னது பாவடையா? நீ பழத்தை சாப்பிடுங்க. பழத்துக்கு சாப்பிடணுமா? ஒரு அடி அடிச்சுக்கிறேன், ஒரு உருட்டிக்கிறேன். சரி, என்னை அழைத்த காரணம் என்னவோ? நாரதர் வந்திருக்கிறார். எங்க இருக்கிறார்? இங்கதான் இருக்கிறார். சுவாமி அழைத்து வரங்கள், ஆசீர்வாதம் வாங்குவோம். சுவாமி வாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? ஓடி ஓடி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைக்கு காத்துப்பட்டு தலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைக்கு காத்துப்பட்டு மலைக்கு விழலாமா? அச்சம்மாடோ நானும் மறந்தாமா? என்னது பாக்குறாங்க முகலைய பாரு, வாங்க சாமி. ஆடி நாட்டுல பாடி. பொம்பளை ஆளுங்க நடமாட முடியல.
நானும் பார்த்துட்டேன். பாத்தியா? என்னது? ஏ சாமியும் பார்த்துட்டாரோம்டா சகல. 3 சூட வாங்குற. எதுக்கு? 3 சுத்தி நெருப்புல போடு. வைக்கணும். குண்டில வச்சு மொத்தமா. ஏய் இப்ப சொல்ல பாறா. என்ன பார்த்தீங்க முதல்ல கேட்கணும். பெண்களை நிறைய பார்த்தேன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. இவ்வாறு போயிட்டு இங்க வந்திருக்கீங்க. இல்லை, இத்தனை நடன மாதர்கள். இது HIV டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறேன். ஏன்? உடம்பு பாதிக்கும். நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு எதுவுமே எனக்கெல்லாம் இல்ல. எத்தனை பெண்களை வேணாலும் நான் பார்க்கலாம். சரியா? போலாம். ஊர்வலம் எல்லாமே நீங்க எதனால சொல்றீங்க தெரியுமா? இத்தனை பெண்களையும் பார்த்து வராத ஒரு ஆசை வந்துருச்சுல்ல. ஓ மை காட். என்ன ஆசை? இதெல்லாம் இங்க வச்சிருக்க கூடாது. உனக்கு இணையா கொண்டு போய் வேற ஆள்கிட்ட விடலாம்னு பாக்குறேன். நீ என்கிட்ட விட்டியா? நான் கொண்டு போய் வேற ஆள்கிட்ட விடலாம்னு பாக்குறேன். வேற ஆள்கிட்ட விட்டால் நான் இங்க ஆட்டோ எடுத்து வந்துருவேன். இல்ல வேற என்னது? உப்பு கண்ட மாற்று முறை. அடுத்த காவல் யாரோ? அல்லையா அவங்க அம்மாவை எனக்கு கூட்டி வரக்கூடாது. தலைவி அம்மா அவர்களை அழைத்து வாருங்கள். பூவே பூவே பெண் பூவே நீ பூஜைக்கு வர வேண்டும். காதல் வாழ வேண்டும், நம்மை காற்று வாழ்த்த வேண்டும். நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன். காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே. பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும். காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே. பூவே பூவே பெண் பூவே உன் பூஜைக்கு வர நம் காதல் வாழ வேண்டும், நம்மை காற்று வாழ்த்த வேண்டும். நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன். காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே. ஆளாளும் ஒரு இடத்துல அண்ணா தங்கையே வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். எங்க தலை இந்த பூ மரியாதையா பூவை கொடு. ஏன் பூ எதுக்கு எடுத்த? பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன். என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க? தங்கச்சி. என்ன கடவுளே கடவுளே. தங்கச்சி அண்ணே ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்க. தாண்டப்பட மாட்டேன். நான் சங்கடப்படுற அளவுக்கு சொல்லாம சொல்லுங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே, பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறோம். முன்னாடி இருந்ததுக்கு ஆமாண்ணே இப்போ ஆள் சூப்பர் பிகரா இருக்கதாச்சு. எரும மாடே முகரைய பாரு. முகரைய பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னா தங்கச்சி உடைய பார்க்கலையே பார்க்காம கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவேன்னா, பல வாரத்துக்கு அப்புறம் பார்த்ததுனால நல்லா தெரியும்னு சொல்ற. அப்படி சொல்லாம பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்க பொருள் நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். நீ ரொம்ப நடிக்காத மருமணி, ரொம்ப நடிக்கிற. சுவாமி அழைத்து வாருங்கள். வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால். மலர் போன்ற வடிவன்றோ என் அருகிலே மயங்காத மனமின்று
பாடி பாடினார் வர வேண்டும் வர வேண்டும் வாழ்வினில் துயர் தீர்க்க வர வேண்டும். அண்ணே ஸ்ரீதேவி கொடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே பழகிடு குணசீலா அழகியின் குலவாள உன் முன்னே இசை ஒலிக்க அங்கையர் மலரை தூவிட நிவாராய் படகின்ற சுவாமி. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றவர்கள் மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்து நினைந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெருக தாமர ஒழுகுதல் வன்மொழியில் எல்லாம் தருகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு நல்லாசி கூறுங்கள் சுவாமி. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்க அண்ணன் வந்து இது பண்ண கூப்பிடுறாரு. என்ன பண்றாரு? பலகாரம் பண்ண. அதை நம்பி பயப்படவே வேணாம். நீ இல்ல 100 பொம்பளையில இருந்தாலும் பக்கத்துல இருக்கலாம். அவ்வளவு நம்பிக்கையா நாள் போயிட்டு வா. அப்ப பாத்துட்டே உட்கார்ந்து பிரீத்தி மிக்சி நான் கேரண்டி. போங்கடி முதல்ல.